வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. காக்கிநாடாவுக்கு தெற்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் மோன்தா மையம் கொண்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கரையை கடக்கும் போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த மோன்தா புயல் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த தீவிர புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் காக்கிநாடாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. கரையை கடக்கும் காக்கிநாடாவில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. புயலானது 15 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா அல்லது அமலாபுரம் பகுதிகளை மையமாக கொண்டு இந்த தீவிர புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திர பகுதிகளில் காலை முதலே மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய 24 மணி நேரத்திற்குள் ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், விஜயவாடா, ஓம்கூர், மசுலிப்பட்டினம், காக்கிநாடா போன்ற பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோன்தா புயல் பாதிப்புகளை சமாளிக்க ஆந்திர அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. புயல் பாதித்த பகுதி மக்கள் தங்குவதற்காக 3174 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், உணவு, எரிபொருள் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். புயல் குறித்து மக்கள் அஞ்ச வேண்டாம் என்றும், அரசின் அறிவுரைப்படி செயல்பட்டாலே போதும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் குடியிருப்பு பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.